வெல்கம் பேக் டு மை தமிழ் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்டோ உங்கள் லவ்வரோ யாரோட மொபைலோட ரீசார்ஜ் பார்த்தா காலி ஆகிடுச்சா இல்லை இருக்குதா இல்லை காலி ஆகிடுச்சா அப்படின்றத நீங்கள் பார்த்தா உங்கள் மொபைலில் பார்த்துக்க முடியும். அது எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாமா? நான் அப்புறம் எக்ஸாம்பிளுக்காக என்னுடைய ஃப்ரெண்டோட மொபைல் நம்பர் போட்டுக்கிறேன். அவனுடைய பேக் பார்த்தா 16 ஜூன் பார்த்தா எக்ஸ்பைரி காலியாக இருக்குது. அதில் பார்த்தா மொபைலில் பார்த்தா பார்த்துட்டேன். ஓகேங்களா, ஜஸ்ட்டு எப்படி உங்களோட லவ்வரோட ஃபோனோட அவங்களோட மொபைலோட ரீசார்ஜ் இருக்கா இல்லை காலி ஆகிடுச்சு அப்படின்றத எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாமா? வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சொல்லிக்கிறீங்க. அப்போ நம்ம போடுறது அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அவங்க ஏர்டெல் சிம்ல யூஸ் பண்ணுறோம், ஜியோ சிம்ல யூஸ் பண்ணுறோம், பிஎஸ்என்எல் சிம்ல யூஸ் பண்ணுறோம், வோடாஃபோன் சிம்ல யூஸ் பண்ணுறோம், எந்த ஒரு சிம்ல யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஆனால் நீங்கள் உங்களால் உங்கள் மொபைல் மூலமாக இருந்து பார்த்தா பார்த்துக்க முடியாது. எப்படி பார்க்கறது பார்க்கலாமா? ஏர்டெல் சிம் யூஸ் பண்ணுறவங்க அவ்வளோதான் ஏர்டெல் ஆப் இறக்கிங்க. அப்புறம் ஜியோ சிம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜியோ ஆப்பு, வோடாஃபோன் இது மாதிரி பார்த்தா 4 பார்த்தா ஆப்ஸ் இருக்குது. ப்ளே ஸ்டோரில் மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிங்க. ஓகேங்களா, இதில் பார்த்தா நான் ஏர்டெல் மட்டும் சொல்லித்தரேன். ஏர்டெல் நான் சொல்லித்தரேன் அதே மெத்தடில் பார்த்தா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிங்க. ஓகேங்களா, நான் ஏர்டெல் ஆப் ஓப்பன் பண்ணிடுறேன். யாரோட மொபைலோட நம்பரோட ரீசார்ஜ் இருக்கா இல்லை செக் பண்ணுமோ அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிக்கணும். ஓகே, எங்கே என்டர் பண்ணுறது எப்படி பார்க்குறது அப்படின்றது பார்க்கலாமா? ஜஸ்ட்டு பார்த்தா ஏர்டெல் ஆப் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டாக பார்த்தா பேக் எக்ஸ்பைரி 1 டே சொல்கிற மாதிரி ஷோ பண்ணணுங்க. ஜஸ்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேலே அந்த ரீசார்ஜ் அப்படின்றது அந்த ரீசார்ஜ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க. ரீசார்ஜ் அப்படின்றத கிளிக் பண்ணி அவ்வளோ இந்த மாதிரி ஆப்ஸ் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் நம்பர் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் அந்த டைப் பண்ணுற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிங்க. திரும்ப ஸ்டெப் பேக் வந்துக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு ரீசார்ஜ் அப்படின்றத கிளிக் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஓப்பன் பண்ணிங்கன்னா இது மாதிரி தான் ரீசார்ஜ் பண்ண நம்பர் டைப் பண்ணுற மாதிரி கேட்கும். ஓகேங்களா, இப்போ யாரோட மொபைலோட ரீசார்ஜ் இருக்கா இல்லை செக் பண்ண நினைக்கிறீங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணிங்க. நான் பார்த்தா அவனோட மொபைல் நம்பரை என்டர் பண்ணுறேன். ஓகேங்களா, ஜஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா இந்த பார்த்தா கீழே வருங்க. பேக் எக்ஸ்பைர்ட் ஆன் 16 ஜூன் 16ஆம் தேதி பார்த்தா அவங்களோட ரீசார்ஜ் பார்த்தா காலி ஆகிருக்கு அப்படின்றது வந்து நம்பரில் பார்த்தோன்னா 16ஆம் தேதி ரீசார்ஜ் பார்த்தா எண்டு அப்படின்றது பார்த்தா காட்டுது இடத்துல. ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த மெத்தடில் தான் பார்த்தோன்னா அதோட ரீசார்ஜ் இந்த நம்பரில் பார்த்தா ரீசார்ஜ் பார்த்தா 16ஆம் தேதி பார்த்தா முடிஞ்சிருக்கு. ஓகேங்களா, அது அப்படின்னா ரீசார்ஜ் இருந்துச்சு அப்படின்னா அதில் பார்த்தா பேக் எக்ஸ்பைர்ட் சொல்லிட்டு காட்டாது. ஓகேங்களா, இப்படி தான் பார்த்தா ஒரு மொபைலோட நம்பரை வச்சு பார்த்தா ரீசார்ஜ் இருக்கா இல்லையா ஆயிடுச்சா அப்படின்றத தான் ஈஸி மெத்தட் தான் செக் பண்ணி விடும். இதே மெத்தட் தான் ஜியோ, வோடாஃபோன், பிஎஸ்என்எல் சிம் எந்த யூஸ் பண்ணணும் ஆப் இறக்கி அவங்களோட மொபைலை என்டர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க. அவன் ரீசார்ஜ் இருக்கா இல்லை செக் பண்ணி வீடியோ முடிஞ்சிச்சு. இதுக்காக நீங்கள் வேறு பெஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.